சம்மர் வந்தாச்சு. உடம்புக்கு குளிர்ச்சியாக என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி வீடியோவில் உடம்புக்கு குளிர்ச்சியான நம்ம ஊர் பாரம்பரிய உணவு கம்பங்கூழ், அதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் நெத்திலி கருவாடு தொக்கு. இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய், நெத்திலி கருவாடு இது எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட்டு, கம்பங்கூழோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கம்பங்கூழ் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி தயார் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பெல் மில்லட் கம்பு எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 இல்லை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 4 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கிறப்போ இதை குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக கூழ் ரெடி பண்ணிடலாம். 4 ஹவர்ஸ்க்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறட்டும். இந்த டைமில் நம்ம கருவாடை தொக்கு, நெத்திலி கருவாடை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி நெத்திலி கருவாடை வேணுமோ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தலையை கட் பண்ணிவிட்டு இதை வயிறு பகுதியிலையும் லேசாக அப்படி கட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே அதோட கருப்பாக அதோட குடல் பகுதி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட தலைப்பகுதியும் குடல் பகுதியும் நீக்கினதுக்கப்புறமா இது 2 இல்லை 3 வாட்டி நல்லா, இதில் மண் இருக்கும் நிறையா, 2 இல்லை 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் சைட் பை சைடு ஹாட் வாட்டர் தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடு ஹாட் வாட்டரில் நல்லா ஊறிட்டு இருக்கிறப்ப நம்ம தொக்கு பண்ணுறப்ப ஈஸியாக வெந்து வந்துடும். அதனால் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். நான் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வதங்குறப்பவே, வெந்தயமும் சேர்ந்து எல்லாம் வதங்குறப்பவே நல்லா வாசனை வரும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு நல்லா வெந்து வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒன்லி பேசிக் மசாலா தான், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி இது 3 தான் சேர்த்துருக்கோம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஜாஸ்தியோ கம்மியாக பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இதில் தண்ணி சேர்க்காதீங்க. எண்ணெயிலே வதக்கி எடுக்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு நல்லா வதங்கி வரும். நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. சில கருவாடில் உப்பு ஜாஸ்தி இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு தேவைப்படாது. அதனால் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் வாங்கின கருவாடில் எப்போவுமே உப்பு கம்மியாக தான் இருக்கும். நான் வாங்கின பிராண்டில் உப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெத்திலி கருவாடு வெந்நீரில் நல்லாவே ஊறி வந்திருக்கும். அதனால் 5 நிமிஷத்தில் இது ஈஸியாக நல்லாவே வெந்துடும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா வெந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, வெந்தயம் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். வாசனை ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அருமையான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
நம்ம கம்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது 4 மணி நேரம், கரெக்டாக 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இது நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வச்சுருந்தோமோ அந்த பாத்திரத்து மேலே ஒரு வெள்ளை துணி கட்டிட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கம்பு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமோ இல்லை குக்கரோ ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நம்ம எந்த பவுலால் கம்பு பவுடர் அளக்க போகிறோமோ அதே பவுலால் 3 கப் தண்ணி, 1 கப் பவுடர் எடுத்திங்கனாக்கா 3 கப் தண்ணி எடுத்துக்கணும். குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம தண்ணி இழந்தோமோ அதே கப்பில் 1 கப் கம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்க்கும் போதே சைடு பை சைடு நல்லா கிண்டி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டிப்படும் தோணுச்சுனாக்கா 1/2 கப் தண்ணியில் நீங்கள் கம்பு பவுடரை நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம குக்கரில் விசில்லாம் வச்சு வேக வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா கம்பு 4 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு, நம்ம பவுடரும் பண்ணியாச்சு. அதனால் இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா 2 நிமிஷத்தில் இது நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போதே நல்லா திக்னஸ் கொடுக்கும். கம்பு நல்லா வெந்துட்டு நல்லா திக்காயிட்டு வரும். தண்ணியெலாம் நல்லா எவாபரேட் ஆகிடும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிட்டு வரும். நீங்கள் 2 மணி நேரம் ஒரு ஃபேனுக்கு கீழே வச்சு கூட நீங்கள் ஆற வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கையில் தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும், கையில் ஒட்டாமல் வரும். எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு அப்புறமா உருண்டை பிடிச்சிங்கனாக்கா ஒட்டாமல் வரும். ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். தண்ணி தொட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த நாளே தான் யூஸ் பண்ண போகிறேன். நைட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே இதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு உருண்டைங்களை மட்டும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் கூட கம்பங்கூழ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணி உப்பு சேர்த்து கலந்துட்டு இதை ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுட்டு சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காயில் உப்பெல்லாம் சேர்ந்துருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட சர்வ் பண்ணுங்கள். காம்பினேஷன் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு வெயிட் லாஸ் ரெசிபி. நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் இதை 2 கிளாஸ் குடித்தா போதும். ஃபுல் டேவும் உங்களுக்கு பசியே இருக்காது. பாடியும் கூலாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.